ஏன்னா என்ன கால் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க, நான் கேள்விப்பட்டது மெய்யாவா? ஓடா, இங்கே வெளில தான் ரிப்போர்ட் வந்தேன். நான் அவளோட இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா நிற்க போகிறேன். ஏவா நீங்க அப்படி சொல்ற? என்ன செய்யடா, டைம் வந்தா பேத்து தான் ஆகணும். ஒன்று வர சொன்ன நான் 1-2 விஷயம் மீக்குது உனக்கு தெரியாது. உனக்கு சொல்லி உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தாண்டா வர சொன்ன. எனக்கு மன்னிப்பு தாராடா நீ. நீங்க என்னவா மன்னிப்பு கேட்குற இந்த நேரத்தில்? உங்களை அதை விடுங்களே, உங்களை மன்னிச்சுட்டு அப்படி இல்லைடா. எவ்வளோ நாளைக்கு தான் என்ன மனசிலே வச்சுக்கணும். அடக்கி 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 நிற்கிறேண்ணா. என்ன மனசிக்கும் பாரமும் நீக்கேடா. அதெல்லாம் உனக்கிட்ட சொல்லி உன்னாட்ட மன்னிப்பு கேட்டா நீயும் மன்னிப்பு தந்தா நிம்மதியா போகிற இடத்துக்கு பேத்து சேரேலுமேடா. சரி, இப்போ செல்லுங்களே என்னன்ட்டு செல்லிக்கண்டு. ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நீ என்கிட்ட பள்ளத்து கிளாஸ், நான் நொசக்கத்து கிளாஸ். நீ எவ்வளோ இல்லை 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 இல்லைன்னு சொன்னாலும் டீச்சர் நம்பாமல் நீ தான் செஞ்சேன்னு சொல்லி உனக்கு போட்டுக்கோ அடியே நடிச்சேடா. அதை பார்த்து முழு கிளாஸுமே சிரிச்சேடா. என்னை மன்னிச்சுக்கோடா. அதை நான் தாண்டா செஞ்சுட்டு டீச்சர்கிட்ட ஒன்றை மாட்டி விட்டேன். அது நீங்களா? சரி பரவாயில்லவா, அந்த காலம் தானே. மற்றது வந்துடா, நீ வாப்பாட்ட எச்சு கேட்டு சல்லி சேர்த்து ஆசையாக வாங்கின டென்னிஸ் போல விளையாட கொண்டு வந்து அது அடிக்கும் அடுத்த தோட்டத்துக்கு போய் அந்த போல் விழுந்தே. அவங்க போல் போனால் எங்களுக்கு தாரெல்லாம் வெட்டி வீசியே. அந்நாத்துக்கு அந்த போலை எனக்கு தந்தடா. நான் தான் உனக்கு வெட்டி வீசினேன்னு சொல்லி அந்த போலை உனக்கு தரல மச்சான். என்னை மன்னிச்சுக்கோடா. அதுக்கும் ஐயோ, இதெல்லாம் சின்ன கேஸே மாட்டிக்கானா? இது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணுமா? சரி, இப்போ உங்களோட மனசுல ஒரு பாரமீக அதுக்காக சொல்றேன்னா உங்களை மன்னிச்சிட்டேன். விட்டு போடுங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. அப்பா, இப்போ தாண்டா என் மனசில் பாரம் எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டு. இவ்வளோ நாளாக அடக்கி வச்சதெல்லாம் உனக்கிட்ட சொல்லிட்டேன். இனி சாரி, இது போதும். ஆனா நீங்க உங்களோட மனசு பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்க. ஆனா இப்ப ஏண்ட மனசுல இருக்கிற பாரம் ஓடிட்டு வா. ஓண்டு மனசில பாரமா? அது எந்தடா? உங்களுக்கு தெரியாம என்டாலேயும் ஒரு 3 தவறு உங்களுக்கு நடந்து அதட்டிக்கானா அதை நீங்க தாமா மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்டு இதாக்கி இப்போ எந்தகிதா? சரி சரி, நீ செல்லு உன மனசிலையும் பாரம் குறையணும். செல்லு, நான் மன்னிப்பு தாரேன். செல்லு. நான் உங்களுக்கு நினைவிக்குதா, அந்த ரத்னபுரில் இருந்து உங்களுக்கு ஒரு கல்யாணம் பேசி வந்த பெரிய ஒரு மாணிக்கிய அவரிடம் அவங்க உங்களுக்கு நல்ல விருப்பமாக தாம்பா இருந்து நான் தாம்பா உங்களுக்கு வேறு கனெக்ஷன் ஈக்கண்டு சொல்லி அந்த கல்யாணத்தோட என்ன மன்னிச்சுக்கோங்கவா. பரவாயில்ல மச்சான், பரவாயில்லை. நீ நல்ல வேலை அந்த கல்யாணம் தொடைச்சது. அந்த குட்டியை கல்யாணம் முடிச்சிருந்தா அந்த குட்டியுடைய வாழ்க்கை நாசமேடா. நல்லண்டா, நான் மன்னிப்பு தந்துட்டு நல்ல வேலை அப்படி செஞ்சேன். அடுத்து என்னண்டாவா, உங்களோட கூட்டாளி ஒன்று வெளிநாட்டிலேருந்து வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பிஸ்னஸுக்கு அவனுக்கும் நான் தாம்பா சென்னேன். நீங்கள் பெரிய பொள்ளுக்காரன், வியாபாரத்தில் குவாலிட்டியே இல்லைண்டு சல்லி இந்தாயினாடா இல்லாட்டினாடா கள்ளி வள்ளி. இப்போ நான் எப்படியும் குளிக்க போகிறேன். இப்போ அப்படி சென்னத்துக்கு எனக்கு மனசு ஃபுல்லாக ஒரே கில்ட்டி ஆகிக்குதுவா. வந்ததும் எம்டி, போகிறதும் எம்டி. மன்னிச்சிட்டு அடுத்து என்ன தெரியுமா, நீங்கள் எங்கிட்ட அடுத்து விட்டு பரிணு தாத்தாவை லவ் பண்ணு. நீங்கள் என்கிட்ட தார லெட்டர், சாக்லேட், கிஃப்ட் எல்லாம் நான் அதை பரிணு தாத்தா கொடுக்கலவா. நீங்கள் தார லெட்டர்லாம் பிச்சு போட்டுட்டு சாக்லேட் எல்லாம் நான் திண்டேன் வா. கிஃப்ட்டுகளை கொண்டு போய்த்து என்கிட்ட குட்டியை கொடுத்தேன் வா. அதுக்கும் என்ன மன்னிச்சுக்கோங்க வா. சரிடா, சரி மன்னிச்சுட்டு பார்க்க போனா நீ மாற வேலை செஞ்சுக்கேடா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் எம்ஹெச்ஏ ரிப்கானா? ஓ நான் தான். எங்களோட லெப்பில் சின்ன மிஸ்டேக் கொண்டு ஆயிட்டு. சின்ன மிஸ்டேக் உண்டா? அது என்ன? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ரிப்போர்ட்டில் பேர் மாறி பட்டு. எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையா? நான் உயிர் வாழ போறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வாழ போறேன். எஸ் ஒரு அடிக்கு இப்படி பாக்குறேன். துரோகி
நீ எந்தக்கு சந்தோஷப்படியா நீ எந்தக்கு சந்தோஷப்படியா போய் நீ சந்தோஷம் தானே எனக்கு உங்களுக்கு ஒன்று மில்லேண்டா. நல்ல விடத்தில் எனக்கு பேசி வந்த கல்யாணம் தொடச்சி எனக்கு வந்த பிஸ்னஸே முடைச்சி என்ன பரிங்கிட்ட லவ்வே முடைச்ச நீ 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 அதுக்கு தானே இப்போ நான் மன்னிப்பு கேட்டு நீங்கள் மன்னிப்பு தந்தே இப்போ திரும்பி திரும்பி சொல்லி காட்டுறீங்க. டேய் மன்னிப்பு பெஸ்ட்டுக்கு தந்தது நான் சாக போறேன்னு நினைச்சி இப்போ உனக்கு நான் நேசியது நான் வாழ போறேன்னு நினைச்சி உனக்கு தந்த மன்னிப்பு கேன்சல். These nuts, these nuts, these nuts.